சென்று தந்தை
செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் இல்லாம் தலை இந்த வேதபுரி நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக கலையரசி என பெயர் பெற்று நல்ல முறையில் வந்திருந்தார். இருந்தாலும் அண்ணனோ காலையில் சென்றார் வேலை செய்து இன்னும் எடுத்தவில்லை. வீட்டிலே சமைப்பதற்கு தண்ணி இல்லை. இப்போதே அதோ திரும்பி கடைக்கு சென்று அழகாக தண்ணி நானே செய்து வருகிறேன். அதற்கு உறுதுணையாக அது மட்டும் கிடையாது. நீண்ட நாட்களாக அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் சிலையை களவாட வேண்டும் என் ஆசை என்றுதான் நிறைவேறும். செல்ல வேண்டும் அடிக்கின்றோம். கொள்ளையடிக்கும் பொருளில் முதல் பங்கு யாரு? முதல் பங்கு. இரண்டாவது பங்கு எனக்கு. மூணாவது பங்கு ரத்த கண்ணனுக்கு. கண்ணன் என்கின்ற ஊசி கொண்டு எங்க செல்ல வேண்டும் அடிக்கின்றோம். தங்க சிலையை என்னுடைய மனமானதை வகித்துவிட்டது. இந்த இடத்தை பார்த்துக் கொண்டிருந்தால் நேர போதே தெரியாது. அழகாக அடிப்படைக்கு அம்மன் ஆலயம் நெருங்கி வந்து எண்ணம் சிறிதளவு சென்றால் அம்மன் ஆலயம் வந்துவிடும். நாம் ஒவ்வொரு பேசிக்கொண்டோம். அதோ பார்த்தீர்களா, ஒரு அழகான பெண் இவ்வளவு ஒரு அழகாக ஆடி பாடி சென்று கொண்டிருக்கிறார். வயசான பாட்டி ஒண்ணு நான் தடி உனிய வந்து பாத்தியா தென்னை மரத்திலே பப்பளிக்கா தொங்குகிறது. ஒரு 10 காய் புட்டு வெட்டு பொருளை வச்சு பைக்கு வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிற்றும் சக்தி வரும். அதன் பிறகு சிம்பாடி ஆயிடும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நீ பாகிஸ்தான் ஆக மாட்டா, பாகிஸ்தான் ஆக மாட்டேன். மூஞ்சி பஞ்சா மூதேவி அப்படியே கட்டு கட்டா வந்து பாருங்க. போடா ஏட்டம் மொத்த வயசுக்கு போது கட்டு கட்டா இப்படி
எவ்வளவு ஒரு அழகாக ஆடி பாடி சென்று கொண்டிருக்கிறான். தென்னை மரத்துல பப்ளிக் ஆகுது. ஆமாங்க, பச்சை பச்சை தொங்குது தலைவா. ஏண்டா அதை கொண்டாந்து எங்க வச்சு போற? வெச்சு போடல வச்சு பைக்கு வச்சு சாப்பிடுவேன். 6 மாசம் நீ வச்சிருந்தா கூட சரி, அது இளநீரா தான் இருக்கும். அது போய் இளநீர்ன்ற பச்சை வச்சிருக்குது. டேய் பப்ளிக் ஆத்திரணும் இளநீர் திறன்னு நான் கூட வச்சிருந்தா நான் அம்மா நாளைக்கு தான் செல்ல முடியும். டேய் அம்மா திருடக்க தேவையா? முதல்ல அந்த பென்சிலை அதன் பிறகுதான் அம்மா போனா என்ன தெரிஞ்சாங்கடா போய் வர அந்த பொண்ணு போய் மணிக்கு பிடிக்கலாம். பொம்மையில தலைவா அந்த பொண்ணு ஏன் பிடிக்கல? போட்டா தலைவா. டேய் முடியாது வேலையா செஞ்ச முயற்சி செய்யறதான் பார்த்தேன். யாரு நீ அது சரிப்பட்டு வர மாட்டான். நீ போல மாட்டாங்க பாரு. டேய் இப்படி சென்றா பிடிக்க முடியாது. குறுக்கு சென்று நறுக்கு ஒரு அமுக்குற அவளை குமுக்குற அவளை குமுக்குறோ இல்லையோ நீங்க ஒண்ணு குமிக்கிறா. வீட்டுக்கு போக அவளை மடிப்புறான் சொன்னேன். அவளை கராத்தா காமிச்சு பொண்ணு மடிப்பு தான் பார்த்தேன். கை சந்திர ஓட்ட தெளிவா கை சடன் சொல்லிட்டு போனால இல்ல தெளிவா கை சந்திர ஓட்ட தெளிவா கை சந்திர போனால நீ விட்டத நானே தெரியாரு.
தெரியல வலி வலி போச்சு டேய் என்ன தெளிவா முதல்ல வந்தா கராத்தா காமிச்சேன் ஓடி போட்டான் ரெண்டாவது வந்தா கத்தி விட்டு ஆட்சி அடிச்சுட்டான் பயமுத்திர தெளிவா அவன் 3 ரூபாய்க்கு நடினா 125 ரூபாய்க்கு கட்டிட்டு போறான் டேய் நீ நல்ல பையன்டா அதனால தான் அவனை கூட வச்சுக்கிறேன் கண்டிப்பா என்ன செய்யணும் அந்த பொண்ணு கிட்ட போறேன் தெளிவா கால் எங்க இருக்கு நல்லா நல்ல பையன்டா ஆமா தெளிவா பாத்தியா கால்ல போட்டு ஆமா செல்லம் ராஜா எதுக்குப்பா கால்ல வச்ச அந்த போயில போச நீ நான் சொன்னேன் தெளிவா அந்த பொண்ணு கிட்ட போ என்ன பத்தி இவ்வளவு பெருமையா சொல்லமா சொல்லு சொல்ற தெளிவா என் கொடி பறக்க வச்சிரு ஆடி மாசம் காத்துல நீ பறந்து போட போற இல்ல தெளிவா என் கொடி வரலையும் பறக்க விடு போ திருட்டு மாசமா ஓடிடுவீங்க தலைவரா அந்த தலைவர் நான் யாருன்னு பார்க்கணும் என்னைக்கு மாவு கரைச்சாலாம் இல்ல தெளிவா கூப்பிடுறா தெளிவா மாவு புளிச்சு போச்சாமா உன்ன வர சொல்றா பூ போடுறான்டா பூ போடுறான் நீ பொருளால நானா போறேன் நான் பொருளா திரும்பி யாரோ குத்துருவேன் நான் வேகமா ஓடி விடுவேன் நான் வாடி வையாரு அங்கங்க உதவாங்க அவன் கேட்டா நான் உதவாங்க தலைவர் தேடா பெருமையா சொல்றது டேய் தெளிவா அத தெரிஞ்சு பாரு பட்ட பாறை கேட்ட பாரியா இல்ல தெளிவா பட்ட பாறை தெளிவா வட்ட பாறை ஆமா அங்க போய் கவுந்து அடிச்சு படுத்துங்க ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படியா நம்மள சூப்பர் பேக்கடா எந்த பேக்கு சொல்றே சைடுல அடிக்குடா அப்பா எங்க அடிக்குது பேக் பேக் என்றால் நான் நம்மள ஹாட் பேக்கா சொல்லிங்கறேன் நம்மள பேக் இது இல்லமா சூப்பர்னு சொல்லுவாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பெண்களை பார்த்தா இது இல்ல சூப்பர்னு சொல்லவே கூடாது சத்தியமா சொல்லக்கூடாது அது பெரிய தவறான வார்த்தை சத்தியமா தவறான வார்த்தை ஆமா ஆனா அதுக்கு அது நம்மள சின்ன குணாங்க அடிக்காத போணும் எந்த ஒரு பொருளையும் சரியான நோக்கத்தில் பார்த்தா அது சரியாக தெரியும் நீ தவறான நோக்கத்தில் பார்த்தா அது உனக்கு தவறாக தான் தெரியும் நான் நல்லா தான் பார்த்தேன் அது சைடுக்கு வலாசும் போது நானும் நல்லா நடந்து போனேன் நல்லா தான் நடந்து போனேன் அது எங்கனா அடிச்சுன்னு போடுறான் நான் பின்னாடியே கண்ணை முடிக்கிட்டே வர்றேன் கண்ணை கட்டி சொல்றேன் ஆமா நீங்க யாரு யாரும் கேட்கறேன் உங்களை தான் கேட்கிறேன் இப்ப வில்லனார் என்னையா கேட்டீங்க ஆமா ஆமா என்னையா கேட்டேன் உங்களை தான் கேட்கிறேன் நான் ஒரு கருத்தை உம்மால 1 மணி நேரம் கழிச்சு பயப்படுறா பாரியா நீங்க தான் கருத்து முக முடியா கருத்து முக முடிய பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இதுவரையில பார்த்ததே இல்லைங்க இப்போதான் முதல் முறையாக பார்த்துட்டேன் ஆமா எங்க எதற்கா வந்தீங்க என்ன எதற்காக இப்படி மறுக்கிறீங்க எல்லாம் தண்ணி குடிக்கலாம் தான் வந்தேன் சத்தியமா குடிக்கல இதற்காக அது உன்னை பார்த்துட்டேன் என்னத்த பார்த்தீங்க இதெல்லாம் ஒண்ணுதான் என்னையா ஆமா உன்னை பார்த்தேன் பாரு பார்த்த உடனே அப்பயே உங்க அம்மால நீங்க டியூஷன் ஏதாவது எடுக்கிறீங்களா நானுங்க 1 1 2 2 1 3 சொல்லிங்கறேன் நீங்க தானே சொல்றீங்க என்ன உன்னை பார்த்தேன் அப்பயே தீர்ந்து போச்சு தாகம் தாகமா என்ன கேட்டு ஆமா யார் நீ எந்த நாட்டை சேர்ந்த உன் பெயர் என்ன சேதுபுரி நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் என்னுடைய பேர் கலையரசிங்க அப்படி இல்லைங்க கலையரசி வச்சிடறேன் என்னத்த வைக்கிறீங்க நீ என்ன சொன்ன பெயரை சொன்னேன் அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியலைங்க நீ என்ன சொன்ன பெயரை சொன்னேன் நான் என்ன சொன்னேன் புரியலைங்க நீ என்ன சொன்ன என் தாய் தந்தை எனக்கு எவ்வளவு அழகாக கலையரசி என்று பெயர் வச்சிருக்காங்க அழகா சேர்த்து வச்சு சொல்லாத தனித்தனியா மொட்டையா சொல்றேன் சேர்த்து வச்சு சொல்ல சொன்னேன் என்னத்த நீ என்ன சொன்ன நான் சொன்னது பெயரு நான் மட்டும் என்ன சொன்னேன் நீ மொட்டையா வச்சிர சொன்ன எனக்கு ஒன்றுமே புரியல மொட்டையாவா சொன்ன ஆமா இனிமே நான் பட்டையா சொல்றேன் நல்ல தெரியுமா என் பெயரை கலையரசி என்று சொல்லு அப்படியா ஆமா ஆய்களா ஏய் கலை அல்ல கலையரசி அது
அது லேட் உன் மேல நம்புறா ஷார்ட் ஆமா ஷார்ட் இண்டல் என்னங்க உங்க நேரத்துல அதே போல தெரியுங்க அதிர்ங்க அதுதான் என்ன அதுன்னு கேட்கிறேன் ஆய்களா கலையரசி ரொம்ப முக்கியம் அது வாயில சரி என்ன சொல்லு எங்க ஐயோ எனக்கு தேடுறேன் தெரியாதுங்க ஆய்களா எங்க என்ன பார் உங்க மலத்து தெரியல தெரியல உண்மையா புரியல சத்தியமாக புரியல சொல்லு உங்க அம்மா ரொம்ப முக்கியமா இருக்குப்பா சரி என்ன நான் வெச்சேன் என்னத்த வச்சீங்க இல்ல சத்தியமா சொல்ல வெச்சேன் என்னத்த வச்சீங்க உங்க கையா இல்ல அப்புறம் எங்க வச்சீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ பயப்படாத அம்மா நீ பயப்படாத பயப்படல நானு நீங்க எப்படின்னா எப்படின்னா தெரியாதுங்க தெரியல புரியல ஐயோ கபடி ஆடி ஆடிங்கிறேன் இல்ல இல்ல என்ன துள்ளி துள்ளி போய்ங்கிறேன் நான் வீட்டுக்கு போனதுக்கு நேரம் பாக்குறீங்க ஆடா பாய்வோ விழா கூட நான் லோன் போட்டிருந்தான் எதற்காக லோன் பண்றீங்க தெரியல தெரியல எப்படின்னா நவுத்து கடாச்சலாம் தான் என்னத்துல வந்து கிடக்க போறீங்க சோபராகிற நானா சத்தியமா நான் வீட்டுக்கு போனதுக்கு நேரம் பாக்குது விடு விடு என்ன வீடு எப்படின்னா நான் என்ன நவுத்து கடாச்சு போலாம் என்னத்துல வந்து கிடக்க போறேன்னு கேட்டேன் இது கூட தெரியல தெரியல எனக்கு வேணா போ நான் என்ன சொன்னேன் வீட்டுக்கு போக சொன்னேன் போதான்னு சொன்னேன் ஆமா ஒரு பயப்பட என்ன பண்ணு என்ன பண்ணணும் ஏம்மா ஆளு பார்த்தா வாட்டமாக்கறான் நம்மள புடிச்சு அமுக்குவானாட்டுங்க நம்மள வானான்னு சொல்லிட்டான் இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு பயப்பட என்ன பண்ணும் என்ன பண்ணணும் மலை கூடு பறகடிக்கணும் பறகடிக்கணுமா ஒரே ஓட்டம் ஓடணுமா ஆமா எப்படி போற எப்படி போறேன் பயப்பட எப்படி போறேன் இதுக்கு பயத்தான் அண்ணன் நடை என்பார்கள் அண்ணன் நடை இது அண்ணன் நடை கிடையாது பிறந்தால் அடக்க ஒடுக்க ஒடுக்கத்தோட வழங்கி அடக்க ஒடுக்கும் இதுவா ஆமா ஆமா இது அடக்க ஒடுக்க சொல்லாது ஏன்னா என்ன கம்முனுக்கு 2 நாளா இறங்கிச்சு நம்ம எல்லாம் சொல்லிட்டு போறது வராது வராது உனக்கு என்ன வேண்டும் எனக்கு தேவையே கிடையாது ஆமா சத்தியமா
வச்சிருக்கிறேன் அதை புடிச்சு இருக்காது உங்க அம்மா நான் எப்படி நவுத்து கிடக்கு தொடாலும் நீ செய்ய மாட்டியா தொடாது எங்கன்னா நவுத்த முடியுமா என்ன நவுத்த முடியுமா இல்ல. தெரியல சரி, வராங்க. ஏய் நான் உன்னை கேட்கவே இல்லை இப்ப நான் பேசுவேன். நீ சொல்லவும் தேவையில்லை அது உங்க அம்மா போட்டா ஏய் தவறான வார்த்தைகள் தேவையில்லை கலையரசி என்று சொல்லு அது வரல உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை என்ன பார்த்தா முடியாது எனக்கு உன் மேல பார்க்க தான் பிடிக்கும் பார்க்க பார்க்கவும் பிடிக்காது போட்டா ஏய் கலையரசி என்று சொல்லு டேய் அதை நான் மாத்திட்டேன் போ உலகத்திலே பேரை மாற்றிக்கொள்ள முடியாது போட்டமா அப்படி இல்ல சொல்லவே சொல்லாத போட்ட குட்டியா ரொம்ப கொடூரமா அசிங்கமா இருக்கு நல்லா இருக்குதா போட்டமா அப்படி இல்ல சொல்லாதே என்று சொன்ன நீ எல்லாம் அக்காத்த கேட்கிற பிறக்கவே இல்லையா அவங்களாம் தானா ஏன் இவ்வளவு தூரம் வரணும் பெண்களை பார்த்தால் தாயாகவோ தங்கையாகவோ மதிக்க வேண்டும் இப்படி தாரமாக வருவது நினைக்கவே கூடாது என்ன நாட்டில் எல்லா பெண்களையும் தாயாவும் தங்கச்சா நினைச்சா உன் மேல எனக்கு கொண்டாட்டா யாரு உனக்காக ஒருவன் விழுந்திருப்பாள் யாரும் கிடையாது ஆ, குடும்பம் நீதான் நானா இருக்க கூட இருக்க முடியாது முடியாது என்பது அகராதிலே கிடையாது அது இந்த கலையரசு இடத்தில் ஒருபோது ஒரே ஒரு மொத்தமாக தர முடியாது போட போடாவா? அடக்கி போட
ஆண்டவனே நான் தாண்டி ஏன் நீயா? ஏய், காலவே இந்த தடவை உன்னை ஆண்டவன் என்றே சொல்லாதடா. ஏன் ஆண்டவன் என்பவர் வந்து புனிதமான பிறவி. அப்புறம் நீ ரொம்ப அசுத்தமான கோடி. ஆண்டவனை பாத்துக்கிறியா? பார்த்ததே இல்ல. அதனால தான் சொல்றேன் ஆண்டவன் நான் தான். நீ கேட்ட வரத்தை இப்ப நான் கொடுப்பேன். உன்னால முடியாது. வர முடியாது. ஏய், என்ன நான் இப்ப என்ன கேட்டுக்கிறேன்? நீ என்ன கடவுளா நீ? ஆமா டேய், என்ன? நீ என்னதான் சாட்டை கொண்டு என்னை வேட்டையாடினாலும் சீக்கிரம் நினைக்க முடியாது. உன்னை எத்தனை நினைக்க முடியாத ஆசைகள் சத்திய நமக்கு கொடுக்கவே முடியாது. முடியாது என்பது என் அகராதிலே கிடையாது. அதுதான் இந்த கலையரசத்தில் ஒருவர் நடக்காது. நவசாத நான் விட மாட்டேன். ஏய், அது உன்னால ஒருபோதும் முடியவே முடியாது. பார்க்கலாம். அவன் சைட்ல வந்து பகல்ல ஏத்துறான், நான் வாட்டமா ஏத்துறான் என் பகல்லையா. யார் அவன் பார்க்கலாம். மனித பிறவி என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஒரு பெண்களை கண்டால் தெய்வமா நிற்க வேண்டும். யாரா நீ? ஏய், மகனை பலால் கொடுக்க போறேன் போடா. என்ன யாரும் அவ யார் தெரியுமாடா? முதல்ல யார் சொல்லு? என் பொண்டாட்டி. ஆமாண்டா, என்ன ஆச்சு? பாய் முண்டி லேசாதான் தொட்டேன். பாவம். தாலி கேட்டு போட்டு வீதிக்கு வந்துட்டான். சரி. என்ன செய்ய சொல்றேன்? ஆ, பார்த்தா நல்ல பையனாட்டமே இருக்கிறான். எல்லாருக்கும் தெரியுதா? உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஆமா, ஆமா. தம்பி ஓ, குடிமையா சொல்றடே. ஒண்ணுதான் அடிக்க மாட்டேன் பயப்படாதுன்னா வந்துட்டுல ஆமா. சேர்த்து வைப்பது, தெய்வ கடாட்சம். கூட்டி வைப்பது, உருள கடாட்சம். வந்துட்டுல சைடா மாமா வேலை அறிவு கட்டாத. வந்தேங்க. யாரை பார்த்து இல்லடா பார்த்து பேசுற? நீ தொட்டுட்டாரி கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, உடைய பிரச்சனை எங்க நடந்திருக்கா? 4 செவத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம். நடு வீதிக்கு வந்தா நல்லவனும் கேப்பா, கெட்டவனும் கேப்பா. நான் நல்லவன்டா. ஆமாண்டா, 4 செவத்துக்குள்ள நந்தா என் கெப்பாசிட்டி எப்படி வெளியே பார்க்கறது? அதனால என் பொண்டாட்டி அந்த தெரு ஓடணும், என் பிள்ளைங்க அறியுது கொள்ளு மோட்டில் ஓடணும், நான் அவங்களை அப்படியே சுத்தி ரவுண்டு கட்டிடணும். சரி. அக்கம் பக்கம் யாரும் தூங்க விட மாட்டோம், நாங்களும் தூங்க மாட்டோம். ராத்திரி 12 1 மணி வரையும் கல 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 சுத்தமான மானகட்ட குடும்பம்டா. ஆமாண்டா. நானா? ஆமா. டேய், ஓ, மானகட்டம் தான்டா, ஊருக்கே பெரிய மனுஷன் தெரிய போது போடா. ஊருக்கு நீதான் பெரிய மனுஷன். ஆமாடா. டேய், என்ன உன் வார்த்தை எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்பொழுது அந்த பெண்ணை அழைத்து கேட்டு பாருங்க. ஆமா, இவன் யாரு? மாமா சொல்லுமா? ஹாய் மாமா சொல்லுமா? ஹாய் மாமான்னு சொல்லுமா? மாமா சொல்லு, மாமா சொல்லு. ஆமா, அவன் யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. தட்ரா தட்ரா குந்து காலையில 13 லட்சம் ரூபாய் துண்ணூறு துப்பு தட்ரா. ஏய் தட்ரா, காலையில கட்டி பாண்டை கொண்டாந்து விடுவாங்க. பஞ்சா பறந்து மூணு 13 லட்சம் ரூபாய் தட்ரா. அன்பால எல்லாத்தையும் சாதிக்கலாம், என்ன ஆணவத்தால எதையுமே சாதிக்க முடியாது. என்னன்றா நீ ஆணவத்தால் பிறந்தவன். நீ 13 லட்சம் ரூபாய் பார்க்க போறியா இல்ல தட்டி கொடுப்பாரு? ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்கும் போது என் குழந்தை நடக்குதுடா. டாய், நான் ஒரே ஏத்து. என்னடா கண்ணா, என்னடா அங்க பறக்க அடிக்கிறாங்க பாரு நம்ம ஆளுங்க. சொல்லு சொல்லு. வா பேச்சு வா, உங்க கட்சி எடுத்துட்டு பானா சொல்லிட்டுங்கிறீங்கன்னா ஆமாடா. நான் கூட வச்சுங்கிறேன் என்னது கட்சி. சுத்தமா மொத்த கத்துறா. ஆனா நான் உள்ள வச்சு வந்துக்கிறேன். நீ பண்ணுவா. அப்புறமேட்டு போய் தீட்டு ஏத்தாருவேன். ஏத்தாந்துன்னு வச்சுக்கோ, ஒரு பொது எடுத்து டாய், படுவி இருந்தா படுவி இருந்தா என்னடா பண்ணுவா. நீ என்னடா இப்படி பாத்துறா? என்ன எங்க கூப்பிடுறான்னு தெரியல. சண்டைக்குடா. கண்டிக்கா சண்டைக்கு யாரா? நான் தான்டா. யாரா கூட? என்ன கூட? யார் வரச்சா? அப்ப என்ன கூட நீ சண்டைக்கு வர போறியா? ஆமா ஆமா. டேய், ஓ, மகன் உன்னை பேச காலையே தட்டி போடு. அடிக்க மாட்டேன் போடா. பட்டது தமிழ் என் பாதத்தை விட்டு மண்ணு கேட்டாலும் கூட கோயில் மஞ்சை உண்டு. என்ன என்றால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். அப்ப நீ சண்டைக்கு வர போறேன்ற உண்மைதான். வா கட்ட அடிக்க மாட்டேன் வா. யாரு? வாடா சரி, சொல்லு. கட்டி கொடு. டேய், இது எனக்கு சொந்தமான கத்திடா. ஆமாண்டா, எம்ஜி அண்ணா திறந்துக்கு கொடுறா. அறியாத சின்ன. எவனா எதிராளி கட்டி வெட்ட வரவா, எதிராளி கடைக்கார கட்ட குடுத்துட்டு போவானா? என்னடா உன்ன மாதிரி சோம்பேறி யாரும்
யாரும் கிடையாதுடா. கீழே இருந்த கத்தியை முடிஞ்சு அது பிள்ளை உனக்கு நீளா திறமடா எனக்குதான் எல்லாத்தையும் அப்படிதான். நாடா முடியாதா? டேய் நீ என்னடா தம்மா துட்டு ஜாமா போலி பையன் மகன் உன மூக்கல வரல விட்டு தூக்கி போறா அப்படின்னா இப்போ முச்சோதண்டா நீ என்னடா வர வாங்கடா வாடா அந்த பெண்ணின் கட்டு பறி வரைக்கும் யாராக இருக்கும்